ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிசாம்ஸ் vlogs. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் லசானியா. இந்த லசானியாவை நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு எப்படி ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்றத இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நம்ம 2 விதமான சாஸ் ரெடி பண்ணுறோம். ஒன்று ஒயிட் சாஸ், இன்னொன்று ரெட் சாஸ். இந்த 2 சாஸை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னாலே லசானியா செய்கிறது ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி பண்ணலான்றதை குயிக்காக பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம லசானியாவுக்கு தேவையான பாஸ்தா சீட் ரெடி பண்ணணும். இன்றைக்கி நம்ம ரெடிமேட் பாஸ்தா சீட்டில் தான் நம்ம பண்ண போகிறோம். சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் போயிட்டு லசானியா பாஸ்தா சீட்டுன்னு கேட்டாலே உங்களுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் தண்ணி ஊற்றி 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த பாக்ஸ்லேயே போட்டிருக்கும் எவ்வளோ நேரம் கொதிக்க வைக்கலாம் அப்படின்றது. அந்த அளவுக்கு டைமிங் மட்டும் தான் நீங்கள் கொதிக்க வைக்கணும். ரொம்ப ஓவர் பாயில் ஆகக்கூடாது. நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் இதை ஒரு சில் தண்ணியில் போட்டுட்டு திரும்ப நீங்கள் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னு நீங்கள் எனக்கு வீட்டிலே செய்யணும் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் பாஸ்தா சீட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அந்த மாவை வச்சே மற்ற எல்லா பாஸ்தாவும் எப்படி பண்ணலான்றதையும் நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அடுத்ததாக நம்ம சாஸ் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ரெட் சாஸ் செய்ய போகிறோம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயிலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது ஓரளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் குடமிளகாவையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த 2ம் நல்லா வதங்கட்டும். இது வதங்குற கேப்பில் நம்ம டொமேட்டோ பியூரி ரெடி பண்ணிடலாம். டொமேட்டோ பியூரின்றது ஒரு 3 தக்காளியை வெந்நீர் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதோட தோலை உரிச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைக்கிறதாங்க. அதை ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போது இந்த சாஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இது நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடுச்சு பார்த்தீங்களா? இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ பியூரியை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் காரத்துக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் அந்த மிளகாய் பொடியோட வாடையெல்லாம் போகணும். அதுக்காக கொஞ்சம் வத்தவும் செய்யணும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஃப்ளேம் மீடியமாகவே இருக்கட்டும், ஹையில் வைக்காதீங்க. அடியில் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் கிண்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கட்டியாயிடுச்சா? இந்த டைமில் நம்ம ஒரு 300 கிராம் அளவுக்கு நல்ல போன்லெஸ் சிக்கனை மிக்சியில் அரைச்சி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே சிக்கன் நல்லா வெந்துடும். கடைசியாக நீங்கள் உப்பு மட்டும் செக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய ரெட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது ஓரமாக இருக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ண போகிறோம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக கட் பண்ண பூண்டை சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நிரம்ப மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா மாவும் அந்த பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆயிரும். ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா ஒருமே கட்டியாயிரும் மாவே. இப்போ இந்த இடத்துல நம்ம இதில் கொஞ்சமாக பால் சேர்க்க போகிறோம். மொத்தமாக 400 ml பால் நான் சேர்க்க போகிறேன். இந்த மாவு எல்லாமே நல்லா பிரிஞ்சு கட்டியே இல்லாமல் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம விடாமல் மிக்ஸ் பண்ணணும்.
அப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணாலே உங்களுக்கு கட்டியே இல்லாமல் வந்துடும். கொஞ்ச நேரத்தில் அப்படியே நீங்கள் விட்டுருங்க. இந்த மாவு எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் பாலோடு சேர்ந்து. இப்போ பாருங்கள், கரெக்டாக வெந்து உங்களுக்கு கட்டியே இல்லாமல் வந்துருச்சா? இந்த டைமில் நம்ம ஒரு 300 கிராம் அளவுக்கு சிக்கனை நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் வந்து நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க. விடாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா இது வந்து மைதா மாவும் பால் தான் ஊற்றிருக்கோமோ, அடியில் டக்குன்னு அடி பிடிச்சிக்கும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆர்கானோ பவுடர், ஒரு அரை டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் விடாமல் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்து நம்மளுக்கு ஒயிட் சாஸ் ரெடி ஆயிருங்க. ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி இது. இப்போ நீங்கள் உப்புலாம் செக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம லசானியாவுக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம். நம்மளுடைய ஒயிட் சாஸ், அதுக்கப்புறம் ரெட் சாஸ், மொசரலா சீஸ், அதுக்கப்புறம் வேக வச்ச பாஸ்தா சீட். இன்றைக்கி நான் ரெக்டாங்கிள் சைஸில் பவுல் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த பவுல்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. அதுக்கேற்றாப்புல உங்களுடைய பாஸ்தா சீட்டை அரேஞ்ச்மெண்ட்டை நீங்கள் உங்கள் இஷ்டப்படி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தா சீட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ரெட் சாஸை வந்து ஈவனாக அப்ளை பண்ணிக்கிறேன். இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே திரும்பவும் நான் பாஸ்தா சீட்டை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒயிட் சாஸையும் ஈவனாக அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலே திரும்ப நான் பாஸ்தா சீட்டை போட்டிருக்கேன். உங்களுடைய பாஸ்தா சீட்டு குட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஓரமாக சின்ன பாஸ்தாவை கட் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். மறுபடியும் நம்ம ரெட் சாஸை ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக சீஸையும் நீங்கள் மேலாட்டு தூவி விட்டுக்கோங்க. மறுபடியும் இன்னொரு லேயர் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை லேயர் வருதோ அந்தளவுக்கு நீங்கள் லேயர் ஒன் பை ஒன்யாக நீங்கள் போட்டுக்கலாம். இத்தனை லேயர் தான் போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எத்தனை லேயர் வந்தாலும் உங்களுடைய விருப்பம்தான், நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் முடிக்கும் போது அந்த எண்டிங்கில் வந்து நிறைய சீஸ் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்முடைய லசானியா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற மாதிரி உங்களுடைய லசானியாவும் இதே மாதிரி நீங்கள் லேயர் லேயராக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓவனில் பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் ஓவனை 200 டிகிரி செல்சியஸுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இதை நம்ம நல்லா ஹாட்டாக இருக்குது ஃப்ரீ ஹீட் பண்ணதால். இதில் நான் நம்முடைய லசானியா ட்ரேயை வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியாக இருக்குது உங்களுடைய லசானியா. அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் லசானியா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.